ஃபிஷ் கறி பண்ணலாம். ஹாய், இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஃபிஷ் கிரேவி பார்க்க போகிறோம். ரொம்ப கம்மியான பொருட்கள் போதும் இது பண்ணுறதுக்கு. டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு வானொலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை கை வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு வெங்காயம் நறுக்குனது ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே 2 ஏலக்காய், 1 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசி பூ, கை நிறைய கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் சவக்கிற வரை செவந்ததும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு விழுதோட வாசனை மாறுற வரை அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வதங்கியாச்சு, பச்சை வாசனை போயாச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு, உங்கள் சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது, ஸோ நான் அடிஷ்னலாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் மீனை சேர்த்துக்கலாம். இந்த மீன் வந்து சைமன்ட்டு இங்கே சொல்கிறாங்க, சைமன் இல்லை சீலான்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊர் சைடு இதை வந்து ஊளா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆணம் பண்ணுறதுக்கு துண்டு மீன் தான் சரியாக இருக்கும். இது கூடவே நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் அடிப்பிடிக்காமல் இருக்க. அதோட 2 தக்காளியை நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த ஆணத்துக்கு அதோட தன்மையை கொடுக்குறதே இந்த தக்காளி தான். தக்காளி பேஸ்ட் சேர்த்ததும் மீன் உடையாத அளவுக்கு ஜென்டிலாக கலந்து ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா குதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் 2 தேங்காய் பத்தையிலேருந்து எடுத்த பாலை இது கூடவே சேர்த்துக்கலாம். இது வந்து செமி கிரேவியாக இருக்கிறதுனால இதோட கன்சிஸ்டன்சி இதே மாதிரி தாங்க இருக்கணும். ரொம்ப தேங்காய் பாலும் தேவையில்லை. கடைசியாக நான் புளிப்பு சுவைக்காக எலுமிச்சை சாறு சேர்க்குறேன். உங்களுக்கு எலுமிச்சை பழம் கிடைக்கலன்னா வினிகர் கூட சேர்த்துக்கோங்க. இதில் லைட்டாக தான் இருக்கணும் புளிப்பு சுவை, ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட உப்பையும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், நம்ம ஆணம் ரெடி ஆகிடுச்சி. இந்த ஆணம் சப்பாத்தி இடியப்பத்துக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. ரைஸுக்குமே சரி, ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.